வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோட்ல என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். ஒரு வழியா எல்லாரும் கண்ணம்மாவை சமாதானப்படுத்தி பாரதி வீட்டுல இருக்கிறதுக்கு ஓகே சொல்ல வச்சிடுறாங்க. அடுத்ததா இப்போ சௌந்தர்யா பாரதியை பார்த்து பேசுறாங்க. நீ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு பாரு பாரதி அப்படின்னு சொல்றாங்க. தீவிரவாதிகள்ட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு கண்ணம்மா எவ்வளவு போராடினான்னு யோசிச்சியா அப்படின்னு சொல்றாங்க. இப்பவாவது கண்ணம்மா உன் மேல வச்சிருக்கிற அன்பையும் காதலையும் புரிஞ்சுக்கோ பாரதி அப்படின்னு சொல்றாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் உன்னை காப்பாத்துறதுக்கு கண்ணம்மா எவ்வளவு போராடினா செத்தாலும் உன் கூட சேர்ந்து சாகலான்னு அவ முடிவு பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இனிமேலாவது கண்ணம்மா கூட சேர்ந்து வாழ்றத பத்தி யோசி பாரதி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பாரதியை இப்போ யோசிச்சு பாக்குறாரு. கண்ணம்மா எவ்வளவு துணிச்சலா பாரதியோட உயிரை காப்பாத்துனாங்க அப்படின்றத பத்தி நினைச்சு பாக்குறாரு. கண்ணம்மாவை பார்த்து பேசுறதுக்காக போறாரு. கண்ணம்மா இப்போ மாடியில தனியா நின்னுட்டு இருக்கிறாங்க. பாரதி இப்போ ரொம்ப தயங்கி கண்ணம்மாட்ட பேசுறாரு. எனக்கு உயிர் கொடுத்தது என்னோட அம்மா, ஆனா 2வது முறையா அந்த உயிரை நீதான் எனக்கு மீட்டு கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா என்னோட வாழ்க்கை ஃபுல்லா நான் உன்னை மறக்கவே மாட்டேன் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. பாரதிக்கு இப்போ அடிப்பட்ட இடத்துல வலிக்குது. கண்ணம்மா ரொம்ப அன்பா மறந்து போட்டு விடுறாங்க பாரதிக்கு. பாரதியுமே கண்ணம்மாவை தடுக்காம போட விடுறாரு. லட்சுமி அதை பாக்குறாங்க. அம்மாவும் அப்பாவும் இதே மாதிரி சேர்ந்து இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்ததா கண்ணம்மா மறுநாள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாரதி கண்ணம்மாவை தடுத்து நிப்பாட்டுவாரு அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா பாரதி எதுவுமே சொல்லாம மௌனமா தான் நின்றுட்டு இருக்கிறாரு. கண்ணம்மா லட்சுமியை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.